Receive the message of truth. Tamil language. எல்லோரும் தாங்கள் நினைப்பது போல் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசு உங்களை சகோதரர்கள் என்று அழைப்பார். எபிரெயர் 2:11 பரிசுத்தப்படுத்துகிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டானவர்கள், அதனால்தான் அவர்களை சகோதரர்கள் என்று அழைக்க அவர் வெட்கப்படுவதில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பரிசுத்த ஆவியினால் கற்பிக்கப்படுவார்கள். புதிய ஏற்பாட்டைப் பற்றிய உண்மையை நீங்கள் அறிவீர்கள். 1 கொரிந்தியர் 2:13 இவற்றை நாங்கள் பேசுகிறோம், மனித ஞானம் கற்பிக்கும் வார்த்தைகளில் அல்ல, பரிசுத்த ஆவி கற்பிக்கும் வார்த்தைகளில், ஆன்மீக விஷயங்களை ஆன்மீகத்துடன் ஒப்பிட்டு பேசுகிறோம். யோவான் பிற்பகல் 2:26 ஆனால் என் நாமத்தினாலே பிதா அனுப்பும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து, நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஒவ்வொரு நபரும் பரிசுத்த ஆவியினாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் செயல்முறைக்கு உட்படுவார்கள். யோவான் பிற்பகல் 5:19 அவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், அதனால் அவர்களும் சத்தியத்தினால் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். ரோமர் பிற்பகல் 3:16 புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகவும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவனாகவும் புறஜாதிகளுடைய காணிக்கை பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டதாகவும் இருக்கும்படிக்கு நீங்கள் உண்மையான தொழுது கொள்ளுகிறவர்களாயிருப்பீர்கள். யோவான் 4:23 உண்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஏனெனில் பிதா தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி தேடுகிறார். பரிசுத்தமாக்குதலின் ஒரு பகுதியாக இருப்பதால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் துன்பப்படுவார்கள். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாக துன்பப்பட்டால் அவன் வெட்கப்படாமல் இந்த விஷயத்தில் கடவுளை மகிமைப்படுத்தட்டும். யாரும் சுயநலமாகவோ அல்லது ஆணவமாகவோ இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2:2 ஒரே எண்ணம் கொண்டவராகவும் ஒரே அன்பை கொண்டவராகவும் ஒருமனப்பட்டவராகவும் இருப்பதன் மூலம் என் மகிழ்ச்சியை நிறைவேற்றுங்கள். பரிசுத்தமாக்குதல் செயல்முறைக்குப் பிறகு நீங்கள் ஒரு புனிதராகிவிடுவீர்கள். 1 கொரிந்தியர் 6:19 அல்லது உங்கள் சரீரம் உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்றும் நீங்கள் தேவனால் பெற்றவர் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் உங்களுக்குத் தெரியாதா? 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் தேவன் அவனை அழிப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, நீங்கள் எந்த ஆலயம்? எபேசியர் 2:20-22 அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவே பிரதான மூலைக்கல்லாக இருக்கிறார். 21 அவரில் முழு கட்டிடமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக வளர்கிறது. 22 அவரில் நீங்களும் ஆவியில் தேவனுடைய வாசஸ்தலமாக ஒன்றாக கட்டப்படுகிறீர்கள். ஆனால் எல்லோரும் ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஏன்? மனிதன் தன் சொந்த வழியில் காரியங்களை செய்கிறான் என்று பல பிரிவுகள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். சத்திய ஆவி யாருக்கும் இல்லை. இயேசுவின் வழியை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் கடவுளை தங்கள் வழியில் பார்க்கிறார்கள். போதகர்களும் தலைவர்களும் தங்கள் சபையின் முன் நின்று தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு தங்கள் சபையை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்களுக்கு புதிய ஏற்பாடு புரியவில்லை, கடவுளுடைய ராஜ்யம் என்னவென்று அவர்களுக்குத் தெரியாது. தவறான தகவல்களை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் செல்வந்தர்களாகிறார்கள். கிறிஸ்தவ போதகர்களும் தலைவர்களும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சிறுவர் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்க மாட்டார்கள், இன்றும் அப்படித்தான் செய்கிறார்கள். கிறிஸ்தவ போதகர்களும் தலைவர்களும் தங்கள் சபையிலிருந்து செல்வந்தர்களாக மாற மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் அனைவரும் பரிசுத்த ஆவியால் கற்பிக்கப்பட்டு உண்மையை அறிவார்கள் என்பதால் அவர்களால் புத்தகங்களை விற்க முடியாது. போதகர்களும் தலைவர்களும் பல ஆண்டுகளாக தங்கள் சபை மற்றும் தொலைக்காட்சி பின்பற்றுபவர்களுக்கு முன்னால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக தூஷணம் செய்திருக்க மாட்டார்கள். லூக்கா 6:39 மேலும் அவர் அவர்களுக்கு ஒரு உவமையைச் சொன்னார். குருடரை வழிநடத்த முடியுமா?
அவர்கள் இருவரும் குழியில் விழமாட்டார்களா? நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கும்போது தேவாலயத்தில் ஏன் இவ்வளவு கொலை மற்றும் பாரபட்சம் இருக்கிறது? கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதகர்களும் தலைவர்களும் ஏன் உடல் ரீதியான நீர் ஞான ஸ்நானம் செய்கிறார்கள்? தேவாலயத்தில் ஓரினச்சேர்க்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் ஏன் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள்? எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயத்தில் பெண் போதகர்களும் தலைவர்களும் ஏன் ஆண்களை கட்டுப்படுத்துகிறார்கள்? கிறிஸ்துவின் சரீரத்தில் பெண்கள் ஆண்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. மனிதன் உடல் ரீதியான கிறிஸ்தவராக மாற முயற்சிக்கிறான், ஆனால் இது நடக்காது. ரோமர் 8:8 கூறப்பட்டுள்ளபடி, ஆகையால் மாம்சத்தில் உள்ளவர்கள் கடவுளை பிரியப்படுத்த முடியாது, நீங்கள் ஆன்மீக ரீதியில் மட்டுமே கிறிஸ்தவராக முடியும். கிறிஸ்தவராக மாறுவதற்கு உங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி, கடவுளின் ஆவி மற்றும் சத்திய ஆவி தேவை. மத்தேயு 28:19-20 உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவரின் வரையறையை தருகிறது. மத்தேயு 28:19-20 கூறுகிறது, ஆகையால் நீங்கள் போய் எல்லா தேசத்தாரையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள். இதோ, நான் யுகத்தின் முடிவு பரியந்தம் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய ஆவியையும் சத்திய ஆவியையும் உடையவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை தேவன் தெளிவுபடுத்துகிறார். யோவான் 4:23-24 கூறுகிறது, ஆனால் உண்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்துவிட்டது. பிதா அப்படிப்பட்டவர்களை தம்மை தொழுது கொள்ளும்படி தேடுகிறார். 24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2:14 ஆனால் இயற்கையான மனிதன் தேவனுடைய ஆவியின் காரியங்களைப் பெறுவதில்லை, ஏனென்றால் அவை அவனுக்கு முட்டாள்தனம். அவை ஆவிக்குரிய பிரகாரமாக பகுத்தறியப்பட்டவை என்பதால் அவனால் அவற்றை அறியவும் முடியாது. ஏழைகளுக்கு உதவு. உங்கள் வருமானத்தில் பாதியை கொடுப்பதன் மூலம் மனிதனின் பார்வையில் நீங்கள் சரியான நபராக இருக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பல முறை தேவாலயத்திற்கு செல்கிறீர்கள், வெவ்வேறு கிளப்புகளைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் குடிக்கவோ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தவோ மாட்டீர்கள். நீங்கள் எல்லோரிடமும் மரியாதை காட்டுகிறீர்கள், உங்கள் அண்டை வீட்டாருக்கு உதவுகிறீர்கள். உத்வேகத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை தொடர்ந்து படிக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் ஆவியின் பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அல்லது புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நீண்ட ஆயுளை வாழ்ந்து இறுதியில் இறந்துவிட்டீர்கள். மக்கள் உங்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்று கூறுகிறார்கள். முதலாவதாக, உங்கள் உடலுடன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக முடியாது. இரண்டாவதாக, கடவுளுடனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனும் நடக்க நீங்கள் ஒரு புனிதராக இருக்க வேண்டும். இயேசு பரிசுத்தவான்களுக்காக மட்டுமே வருகிறார். உங்கள் உடல் கிறிஸ்துவின் ஆவியையும் கடவுளின் ஆவியையும் சத்திய ஆவியையும் பெற முடியாது. அவை உண்மையான கிறிஸ்தவராகவும் பின்னர் ஒரு புனிதராகவும் மாறத் தேவை. யோவான் 3:6 மாம்சத்திலிருந்து பிறப்பது மாம்சம், ஆவியால் பிறப்பது ஆவி. நீங்கள் மாம்சத்தையும் ஆவியையும் கலக்க முடியாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் உடலை உங்கள் ஆவி உடலுடன் கலக்க முடியாது. நீங்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமே ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியும்.